வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி அதில் ஆல் இருக்கும், அது கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். யூடியூப்பில் போகிற தகவல்கள் மட்டும் இல்லாமல் டெலகிராமில் எல்லா அப்டேட்ஸும் நம்ம தந்துட்டு இருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி டெமோ டீம்ஸ் அண்டு ஃபர்தர் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம தந்துட்டுருப்போம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சரி, இன்றைக்கி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் பார்க்க இருக்கிறோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 4th மேட்ச்சு ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்தும் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு. ஒரு ஃபைட்டிங் மேட்ச் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே ஒரு மாஸ்டர் டீம்ஸ் அப்படின்னு, ஒரு சாம்பியன்ஸ் டீம், ஒரு மாஸ்டர் டீம்ஸ்னு சொல்லலாம். அதில் டாஸ் யார் வின் பண்ணுவாங்க, பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார், கேப்டன் வைஸ் கேப்டனாக யார் சூஸ் பண்ணலாம், ஸ்கோர் எந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த வகையில் ஆஸ்திரேலியன் டீமில் டிராவிஸ் ஹெட்டு, ஸ்டீவ் ஸ்மித்து, ஜோஷ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல், ஆரோன் ஆர்டி, நாதன் எலிஸ், ஆடம் ஜாம்பா 7 மெம்பர்ஸ் சொல்லியிருக்கிறேன். இங்கிலாந்து டீமில் பென் டெக்கெட், ஜேமி ஸ்மித், ஜோ ரூட், ஜோஸ் பட்லர், பிரைடன் கார்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், இவங்களாம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 7 பிளேயர் சொல்லியிருக்கேன். யாராச்சும் 1-2 பிளேயர் வந்து அணியில் இடம் பெறலைன்னா அதுக்காக வருத்தமே பட வேண்டாம். இந்த டீம் இதை வச்சு நீங்கள் டீம் மேக் பண்ணிக்கோங்க. கேப்டன் விசியாக நீங்கள் வந்து யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஸ்மித், நாதன் எலிஸ், பென் டெக்கெட், ஆதில் ரஷீத், இவங்களை வந்து ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் கேப்டன் விசியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாஸ் நம்ம சொன்ன போலே தான் இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா 2 சைடும் ஒரு நல்ல ஸ்கோரிங் மேட்சாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு நியர்லி 300, 280, 270 ப்ளஸ்ஸு அதுமாரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ரன் அதிகமாக வர்றதுக்கான மேட்ச் இருக்கும். இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ரன்னு 2 சைடும் கம்மியாகும். இந்த சைடும் கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த சைடும் கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்லோவாகும். ஆஸ்திரேலியாவும் கம்மியாக அடிப்பாங்க, இங்கிலாந்தும் கம்மியாக அடிப்பாங்க. அது யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கும். ஒருவேளை லோ ஸ்கோரிங் சேஸாக இருக்கலாம், அல்லது லோ ஸ்கோரிங் டிஃபெண்டாக இருக்கலாம். ஹை ஸ்கோரிங் சேஸ், ஹை ஸ்கோரிங் டிஃபெண்ட், அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ரன்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா அந்த டைமில் நடக்கக்கூடிய நட்சத்திரம் அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இங்கிலாந்து அதோட ஸ்டார் அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த இதில் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கம்மியாக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஸ்டார் சேஞ்சிங் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஓன்லி இன் அஸ்ட்ராலஜி, ஸ்டாட்டிக்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? இதுமாரி இதுவாகும்போது உங்களோட ஸ்டாட்ஸ்லாம் அங்கே உடையும். ஓகேங்களா? சேஞ்ச் ஆகுது. ராசி டு ராசி, ஸ்டார் டு ஸ்டார் வந்து சேஞ்ச் ஆகுது இன்னிங்ஸ் பிரேக்கில். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேட்ச்சில் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். டாஸ் இங்கிலாந்து, பெஸ்ட் பிளேயர்ஸ் டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், ஜோஷ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல், ஆரோன் ஆர்டி, நாதன் எலிஸ், ஆடம் ஜாம்பா, பென் டெக்கெட், ஜேமி ஸ்மித், ஜோ ரூட், ஜோஸ் பட்லர், பிரைடன் கார்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத். கேப்டன் விசி ஸ்டீவ் ஸ்மித், நாதன் எலிஸ், பென் டெக்கெட், ஆதில் ரஷீத். ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா பிடிச்சாங்கன்னா ஒரு 270 ப்ளஸ், இல்லைனா ஒரு 300, பிலோ 300 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இங்கிலாந்து பேட்டிங் பிடிச்சாங்கன்னா. ஓகேங்களா? எனிவே எல்லோரும் ப்ளே பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். டெலகிராம் சேனலில் எல்லா அப்டேட்டும் இருக்கும். அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சேனல் தேங்க்யூ.